அண்ணா இந்தாங்கண்ணா, ஒரு நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்கோம், ஃப்ரீ ட்ரையல் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உடம்பு இம்ப்ரூவ் பண்ணுமா? மூட்டு வலி வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தம்பிங்களா, இன்விடேஷன் கேட்வே ஸ்கில். என்ன கேட்வே ஸ்கில்? எனி பிஸ்னஸ் கஸ்டமர் வேணும். கஸ்டமர் வேணும்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்டையோ சர்வீஸையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ இன்னைக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்த முடியும். இருந்தாலும் எல்லாம் வந்துருச்சு. இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இது வந்து என்னால் பண்ணாமல் இருக்க முடியும். எனக்கு இந்த பர்சன் டு பர்சன், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்ககிட்ட பேசி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு நம்பகத்தன்மை வரும். அப்படியே நம்ம கடையை சுற்றி, நம்ம பிஸ்னஸ் இருக்கிற இடத்த சுற்றி பண்ணும்போது அது இங்கே தான் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். மேபி அவங்க ஏதாவது பேசும்போது கேள்வி ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன், சரியான பதில் கொடுக்க முடியும். சோசியல் மீடியாவில் பார்ப்போம், கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பர்சன் டு பர்சன் பார்த்து இந்த கெமிஸ்ட்ரியோட ஒரு ப்ரொஃபஷனலிசமாக நம்ம பேசும்போது, ஒரு எமோஷன்ஸோட அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம இதை கொடுக்கும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அதே மாதிரி கடவுள் நமக்கு தேவையானவங்களும் எங்கேயாவது இப்படி அனுப்புவார். அவங்களும் தேடிட்டு இருப்பாங்க, நம்மளும் தேடிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரையும் இணைச்சி விடுவார். நிறைய பேர் நம்ம கார்டு கொடுத்தா வர்றதில்லை. ஏன்? அவங்க இன்னும் தேரலன்னு அர்த்தம். பர்சன் அவங்க இன்னும் ரெடி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய யூனிவர்ஸுக்கு ஓப்பன் பண்ண டவரும் அவங்க யூனிவர்ஸுக்கு அனுப்பின டவரும் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகும். எப்படி நம்ம ஃபோனில் ஒருத்தர் நம்பர் போட்டால் அவர் ஃபோனுக்கு ஃபோன் போகுது, எப்படி போகுது, எங்கேயோ இருக்கு, அந்த மாதிரி. ஸோ ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் நேச்சருக்கு தகுந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உணவோ, நல்ல கோச்சோ, ஒரு டயட் பிளானோ கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. சீரியஸாக தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து ஹாட் கஸ்டமர். நம்மளும் வந்து சரி, யாராவது 2-3 கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா அவங்கள எடுத்து டெவலப் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் சந்தோஷம், புண்ணியம், அதன் மூலியமாக நமக்கு ஏர்னிங்ஸும் கிடைக்கும். இப்படி நம்மளும் சீரியஸாக தேடும்போது, ரெண்டு பேரும் சீரியஸாக தேடும்போது கனெக்ட் பண்ணிடுவார் கடவுள். ஸோ அது அப்படிதான் அமையும். ஸோ அதில் எல்லாருக்குமே ஹார்ட்டாக கிடைக்குமானா கிடைக்காது. நிறைய நம்ம பார்த்தோம்னா 1-2 ஹார்ட் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த இன்விடேஷனுடைய பேசிக்ஸ். ஸோ உங்களுக்கு எது வருதோ, எது பண்ண பிடிக்குதோ அது பண்ணுங்க. சரியா? ஆனால் இந்தாங்கண்ணா,